யூதரில் திரளான ஜனங்கள். அப்பொழுது யூதரில் திரளான ஜனங்கள் அவர் அங்கே இருக்கிறதை அறிந்து இயேசுவின் நிமித்தமாக மாத்திரம் அல்ல, அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பின லாசருவை காணும்படியாகவும் வந்தார்கள். லாசருவின் நிமித்தமாக யூதர்களில் அநேகர் போய் இயேசுவினிடத்தில் விசுவாசம் வைத்தபடியால் பிரதான ஆசாரியர்கள் லாசருவையும் கொலை செய்ய ஆலோசனை பண்ணினார்கள். இயேசுவையும் லாசருவையும் காணும்படி. அப்பொழுது யூதரில் திரளான ஜனங்கள் அவர் அங்கே இருக்கிறதை அறிந்து இயேசுவின் நிமித்தமாக மாத்திரமல்ல, அவர் மரித்தோரில் இருந்து எழுப்பின லாசருவை காணும்படியாகவும் வந்தார்கள். இயேசு கிறிஸ்து பெத்தானியாவில் இருக்கிறார் என்னும் செய்தியை அந்த ஊரில் உள்ள ஏராளமான யூதர்கள் அறிந்திருக்கிறார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்து இருக்கும் இடத்திற்கு வருகிறார்கள். அவர்களின் எண்ணிக்கை திரளாக இருக்கிறது. இந்த ஊரில் இயேசு கிறிஸ்து மரித்து போன லாசருவை உயிரோடு எழுப்பியிருக்கிறார். இதனால் அவருடைய பெயர் எங்கு பிரஸ்தாபமாயிற்று. இப்படிப்பட்ட பெரிய அற்புதங்களை செய்கிற இயேசு கிறிஸ்துவை தாங்களும் காண வேண்டும் என்று யூதரில் திரளான ஜனங்கள் ஆர்வத்தோடு அவரை காண்பதற்காக வருகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை கேட்பதற்காக மாத்திரமல்ல, அவரையும் அவர் செய்கிற அற்புதங்களையும் காண வேண்டும் என்னும் ஆர்வத்திலும் இயேசு கிறிஸ்து இருக்கும் இடத்தில் ஜனங்கள் திரளாய் கூடி வருகிறார்கள். இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறார் என்பதை ஜனங்கள் அறிந்து கொண்டால் அங்கு திரளாய் கூடி வருகிறார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக மாத்திரமல்ல, அவர் மரித்தோரில் இருந்து எழுப்பின லாசருவையும் காணும்படியாக வந்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவில் தாங்கள் வைத்திருக்கும் விசுவாசத்தை உறுதி பண்ணிக் கொள்வதற்காக இவர்கள் ஒருவேளை அங்கு வந்திருக்கலாம். வேறு சிலர் இயேசுவையும் லாசருவையும் காண வேண்டும் என்னும் ஆர்வத்தில் வந்திருக்கலாம். லாசரு மரித்து போனான். இயேசு கிறிஸ்து அவனை உயிரோடு எழுப்பினார். இப்போது அந்த லாசரு இயேசுவோடு சேர்ந்து ராப்போஜனம் பண்ணுகிறான். இதை தாங்களும் தங்கள் கண்களால் பார்த்து அதை மற்றவர்களிடம் சொல்லி பெருமைப்படுவதற்காக யூதரில் அநேகர் இங்கு திரளாய் வந்திருக்கிறார்கள். லாசரு அவர்களுக்கு ஒரு காட்சி பொருளை போல இருக்கிறான். ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை காண்பதை விட அவர் செய்யும் அற்புதங்களை காண்பதற்கு விரும்புகிறார்கள். மனுஷர்களுடைய உள்ளத்திலே எதையாவது புதுமையாக காண வேண்டும் என்னும் ஆவல் உள்ளது. ஆகையினால் இங்கு மரித்து உயிரோடு எழுப்பப்பட்ட லாசருவை காண கூடி வருகிறார்கள். லாசருவையும் கொலை செய்ய. லாசருவின் நிமித்தமாக யூதர்களில் அநேகர் போய் இயேசுவினிடத்தில் விசுவாசம் வைத்தபடியால் பிரதான ஆசாரியர்கள் லாசருவையும் கொலை செய்ய ஆலோசனை பண்ணினார்கள். இயேசு கிறிஸ்து லாசருவை உயிரோடு எழுப்பி இருப்பதினால் அந்த லாசருவின் நிமித்தமாக யூதர்களில் அநேகர் இயேசுவிடத்தில் விசுவாசம் வைக்கிறார்கள். ஏராளமான ஜனங்கள் இயேசுவின் மீது விசுவாசம் வைத்து அவரை பின்பற்றிச் செல்வதை பிரதான ஆசாரியர் கண்டு கோபமடைகிறார்கள். இதற்கு லாசருவும் ஒரு காரணம் என்பதை அறிந்து அவனையும் கொலை செய்ய பிரதான ஆசாரியர்கள் ஆலோசனை பண்ணுகிறார்கள். பிரதான ஆசாரியர்களுக்கு ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவின் மீது கோபம் இருக்கிறது. அவரை கொலை செய்ய ஆலோசனை பண்ணினார்கள். ஆனால் இதுவரையிலும் அவர்களால் இயேசு கிறிஸ்துவை ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஜனங்களிடமிருந்து இயேசு கிறிஸ்துவை தனிமைப்படுத்துவதற்கு தங்களால் முடிந்த எல்லா காரியங்களையும் பிரதான ஆசாரியர்களும் பரிசேயர்களும் செய்து பார்த்தார்கள். ஆனால் ஒரு பிரயோஜனமும் உண்டாகவில்லை. யூதரில் திரளான ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து அவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் கண்டு யூதர்களில் அநேகர் கூட்டம் கூட்டமாக இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னால் போகிறார்கள். இதனால் பிரதான ஆசாரியரிடத்தில் இருக்கிற கூட்டம் குறைந்து போயிற்று. இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்த கூட்டம் அதிகமாயிற்று. இயேசுவினிடத்தில் வந்தவர்கள் அவரிடத்தில் விசுவாசமும் வைக்கிறார்கள். அவர்கள் இயேசுவை விசுவாசிப்பதற்கு லாசருவும் ஒரு காரணமாக இருக்கிறான். மரித்து போன அவன் மறுபடியும் உயிரோடு எழும்பியதினால் யூதர்களுக்கு இயேசுவின் மீது விசுவாசம் உண்டாயிற்று. மரித்து போன ஒருவனை இயேசுவால் மறுபடியும் உயிரோடு எழுப்ப முடியும் என்றால் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று இயேசுவை கிறிஸ்து என்று திரளான ஜனங்கள் விசுவாசிக்கிறார்கள்.
பிரதான ஆசாரியர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் மீது கோபம் அதிகரிக்கிறது. ஆனால் அவர்களால் அவரை ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆகையினால் இப்போது அவர்கள் தங்கள் கோபத்தை லாசருவின் மீது காண்பிக்கிறார்கள். இயேசுவுக்கு பின்னால் திரளான ஜனங்கள் போவதற்கு லாசருவும் ஒரு காரணம் என்று நினைத்து லாசருவையும் கொலை செய்ய ஆலோசனை பண்ணுகிறார்கள். பிரதான ஆசாரியர்கள் துன்மார்க்கராக இருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் போல சிந்திக்கவில்லை, செயல்படவில்லை. இவர்கள் தேவனுக்கும் பயப்படவில்லை, மனுஷரையும் மதிக்கவில்லை. இவர்கள் தேவனுக்கு பயந்திருப்பார்கள் என்றால் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்வதற்கு வகை தேட மாட்டார்கள். இயேசு கிறிஸ்து தம்முடைய அற்புதத்தினால் மரித்து போன லாசருவை மறுபடியும் உயிரோடு எழுப்பியிருக்கிறார். பிரதான ஆசாரியர்கள் தேவனுக்கு பயப்படுவார்கள் என்றால் மறுபடியும் உயிர் பெற்ற லாசருவை வஞ்சகமாக கொலை செய்ய ஆலோசனை பண்ண மாட்டார்கள். பிரதான ஆசாரியருக்கு யூதர்களில் அநேகர் மீது கோபம் இருக்கலாம். ஆனால் இப்போது அவர்களுடைய எல்லா கோபமும் லாசருவின் மீதே திரும்பி இருக்கிறது. தேவன் தம்முடைய தெய்வீக அன்பை வெளிப்படுத்துவதற்கு லாசருவை தெரிந்தெடுத்திருக்கிறார். மரித்து போனவனை உயிரோடு எழுப்பியிருக்கிறார். லாசரு தேவனுடைய விசேஷித்த அன்பையும் கிருபையையும் பெற்றுக்கொண்டதினால் பிரதான ஆசாரியருக்கு லாசருவின் மீது கோபம் உண்டாயிற்று. பிரதான ஆசாரியர் மெய்யாகவே தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்களாக இருந்தால், தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக இருந்தால் மறுபடியும் உயிர் பெற்ற லாசருவோடு இவர்கள் சிநேகிதர்களாக இருந்திருப்பார்கள். லாசருவை காரணமாக வைத்து அவர்கள் இயேசுவை பார்க்க வந்து அவர்களும் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்திருப்பார்கள். லாசருவின் குடும்பத்தாரோடு சிநேகமாக இருந்திருப்பார்கள். தாங்கள் செய்த தவறுகளை எல்லாம் இயேசு கிறிஸ்துவிடத்தில் அறிக்கை செய்து தங்களை மன்னித்து விடுமாறு மன்றாடி இருப்பார்கள். ஆனால் பிரதான ஆசாரியரிடத்திலோ இப்படிப்பட்ட சுபாவம் எதுவும் காணப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவை துன்பப்படுத்தியதற்காக வருத்தப்படுவதற்கு பதிலாக அவர் மீது இன்னும் அதிகமாக கோபப்படுகிறார்கள். அவர்களிடத்தில் தேவ பயம் இல்லை, மனுஷ நேயமும் இல்லை. பிரதான ஆசாரியர் மனுஷர் மீதும் அன்பாக இல்லை. லாசரு ஒரு தவறும் செய்யவில்லை. மரித்து போனது அவனுடைய தவறல்ல. வியாதி வந்தது, மரித்து போய்விட்டான். தான் மறுபடியும் உயிர் பெற்றதற்கு லாசரு காரணம் அல்ல. இயேசு கிறிஸ்து தம்முடைய தெய்வீக வல்லமையினால் லாசருவை மறுபடியும் உயிரோடு எழுப்பியிருக்கிறார். இந்த விஷயத்தில் தேவனுடைய சித்தத்தின் பிரகாரம் லாசரு உயிரோடு எழும்பி இருக்கிறானே அல்லாமல் அவன் வேறு எந்த கிரியையும் தானாக செய்யவில்லை. பிரதான ஆசாரியருக்கு மனுஷர் மீது அன்பு இல்லாததினால் ஒரு தவறும் செய்யாத லாசருவின் மீது கோபமாக இருக்கிறார்கள். அவனை கொலை செய்து விட வேண்டும் என்று ஆலோசனை பண்ணுகிறார்கள். பிரதான ஆசாரியர்கள் லாசருவையும் கொலை செய்ய ஆலோசனை பண்ணுகிறார்கள். இந்த வசனத்தில் கொலை செய்தல் என்னும் வார்த்தைக்கு நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு மரண தண்டனை கொடுக்கப்படுதல் என்பது பொருள் அல்ல. ஒரு மனுஷனை பலவந்தமாக கொலை பண்ணுதல் என்னும் பொருளையே இந்த வாக்கியம் தரும். மார்க்க தலைவர்கள் தங்களுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக ஒரு குற்றமும் செய்யாத இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய துணிந்து விடுகிறார்கள். பிரதான ஆசாரியர்கள் லாசருவை கொலை செய்ய வேண்டும் என்று ஆலோசனை பண்ணியது ஜனங்களில் சிலருக்கு பிடிக்கவில்லை. இயேசுவை கொலை செய்வதற்கும் அவர்கள் சம்மதம் தெரிவிக்கவில்லை. அப்பேற்பட்ட ஜனங்கள் பிரதான ஆசாரியர்களிடத்தில் இருந்து பிரிந்து இயேசு கிறிஸ்துவிடம் வருகிறார்கள்.